சார் நீங்க பிக் பாஸ் நிறைய ரிவ்யூ பண்ணுவீங்களா சார்? ஆமா சார். எத்தனை வருஷமா சார்? 7 சீசனா சார். நல்ல வருமானம் கேள்விப்பட்டேன். அப்படியா? இப்ப நீங்க வந்துட்டீங்களே, யார் சார் ரிவ்யூ பண்றது? 7 சீசனா நான் ரிவ்யூ பண்ண பாத்தீங்களா? அந்த மொத்த கண்டஸ்டன்ட் என்னென்ன விமர்சனம் பண்ணேன். அப்ப ஆப்ப எதிர்பார்த்தா வந்திருக்காரு இல்ல? என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. விமர்சனம் எல்லாமே கருத்துக்கள் தான், உண்மைகள் இல்ல. இல்ல சார், நான் என்ன சார் பெருசா சுத்தி விட்டீங்களா சார் என்ன? நீங்க இல்லைன்னா யார் ரிவ்யூ பண்ணுவான்னு கேட்டதுக்கு இவ்வளவு பெரிய பதில். அதுல நடுவில் ஒரு கூட்டம் கை வேற தட்டுது. நீங்களாம் இந்த மாதிரி கைத்தறி எத்தனை பேருக்கு எடுத்து வச்சிருக்கீங்க தெரியுமா ஊருக்குள்ள? உங்களோட வாழ்த்துக்கள் சார், ரொம்ப நல்லா பேசுறீங்க. அதுலதான் சார் வண்டி ஓடுது. வண்டி நல்லாவே ஓடுது சார். சரி சார், உள்ள போனா யாரை மிஸ் பண்ணுவீங்க? ஃபுட், வைஃப், மதர். இந்த ஃபயர், இந்த எனர்ஜி அப்படியே உள்ள வச்சுக்கோ. யாரெல்லாம் வந்திருக்காங்க? வைஃப். வைஃப்னு எல்லாரையும் காமிக்கிறாங்க. கூட்டத்துல கன்ஃபியூஸ் ஆயிருவார் போல இருக்குமா அவரு? நக்கல்யா அவனுக்கு. நீ உள்ள போலாம் முடிவு எடுத்த போது என்ன டிஸ்கஷன் நடந்தது? ஃபர்ஸ்ட் நான் சொன்னது நோன் தான் சொன்னேன். நோன் சொல்றதுக்கான காரணம் என்ன? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. இங்க இருந்து இங்க அந்த வாட்டர் பாட்டில் கூட வைக்க மாட்டாங்க. உள்ள போனா எல்லா வேலையும் செய்யணும். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. டேய், ஒரு அப்பா வச்சுட்டு அவர் பொண்ணை வந்து கூப்பிட்டுக்கிற மைக்குடுவா. உனக்கு அப்பான்னு சொல்லி தோணுச்சுன்னா அப்பான்னு கூப்பிடு. என்னைக்காவது ஒரு நாள் மட்டமா கேம் ஆடிட்டு வார கடைசியில வந்து அப்பான்னு சொல்லி நீ ஏமாத்த கூடாது. நான் ஒரு ஃப்ளோல போலான்னு இருக்கேன். பேசாம இந்த பிக் பாஸ்ல வரவங்கலாம் பேசிட்டு நான் ஒரு சாமியார் மாட ஆரம்பிச்சேன். எல்லாரும் கோவித்த ஃப்ளோ கோவித்த ஃப்ளோ. அப்ப நான் இருக்குதான் இங்க. ஆமா இல்ல இல்ல ஆமா. கடைசியா நான் குக் வித் கோமாளி வந்தப்போ எனக்கா ஒரு கவிதை சொன்னீங்க. ரொம்ப நான் கவிதையை மறந்துட்டேன். இன்னைக்கு ஏதாவது கவிதை வச்சிருக்கீங்களா? நம்ம டேலண்ட்க்கு கவிதை என்ன, கதையே எழுதுவேன். என்ன வேற ரூட்ல போவோமேன்னு பாக்குறேன். உங்களுக்காக கவிதை இருக்கும் சார். இருக்கும்ல. ரெடி. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. காவு எப்பவுமே கொடுப்பாங்க பாலு. காவு எப்பவுமே கொடுப்பாங்க பாலு. என் மனசுக்கு நீங்க தான் என் ஆளு. உங்க தமிழ் ரொம்ப அழகா இருக்கு. நீங்க இப்படியே பேசி பாருங்க. சார் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்க தான் பெஸ்ட். சொன்னதே சந்தோஷம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரைட், நீங்க ரொம்ப எலக மனசு. ஓகே. நீங்க கை தட்டின கேட்க வந்த கேள்வி மிஸ் பண்ணிட்டேன். தங்கமே உன்னத்தான் தேடி வந்த நானே. அடடா, என்ன வாய்ஸ், என்ன அழகு. என் மனசு என்கிட்ட இல்ல. வைரமே ஒரு நாள் உன்னை சேர்த்தேவேனே. கொஞ்சம் விட்டா நீ சங்கீத கருவாட்டுக்கே வித்துறடா. டேய் ஓடி போய் கிட்ட வந்து சுடுதுடுவா. சரிங்க. இல்ல, கமல் சார் இங்க இல்ல. அவருக்கு பதிலா அந்த கட்டிப்பிடி வைத்தியத்தை நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். இது பாசம் சார். பசுபதி மோ ராசகபாளையத்தில் நான் பார்த்தேன் ரஞ்சித் சார். அப்புறம் நீங்க ஒரு படம் டைரக்ட் பண்ணீங்க. கவுண்டர் பண்ணி. இல்ல அதுக்கு முன்னாடி பீஷ்மர். அது நல்ல படம். உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சார். நீங்க சாப்பிட்டீங்களா சார்? இது முதல்ல கேட்போம். எப்பவுமே எங்க ஊர்ல வந்தா வெளியே போனா சொல்லுவோம். எப்படி இருக்கீங்க சார்? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்களை பத்தி ஏதாவது சொல்லுங்க. வீடியோ பார்த்தலாம் அப்படின்னா? மிமிக்ரி பண்ணுவீங்களா? இதுதான் சார் மிமிக்ரி வாய்ஸ். இதான் மிமிக்ரி வாய்ஸா? ஆமா. ஓகே. அப்புறமா ஒரிஜினல் வாய்ஸ் எடுத்துருவேன். சினிமா சார்ந்து ஆசைப்படுறவங்க யாருமே முதல்ல பணத்துக்காக ஆசைப்பட மாட்டாங்க. ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். நான் பணத்துக்காக தான் சார் வந்தேன். நான் உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாவது ஒரு அவமானம் இருந்துச்சுன்னா அதை எங்களுக்கு சொல்ல முடியுமானே? இங்க இல்லைங்க. ப்ளீஸ் வாங்களேன். இல்ல நான் தான் கேள்வி. நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே, பரவாயில்ல. நீங்களே கேள்வி கேளுங்க. சாம்பார் ஆப்பு எனக்கு
கேட்ட கேள்விக்கு பார்த்த பதில் சொல்றாங்க முதல்ல. அதானே நீங்க சொல்றீங்களா நான் சொல்லணுமா? நீங்களே ஓகே. இப்ப நீங்க தான் விஜய் சேதுபதி. ஓகே அர்ணவ் சொல்லுங்க. உங்களுடைய ஏவிலாம் பார்த்தேன், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அரபாப்ரே, 1 ரூபாய்க்கு இப்படி நடிக்கிறானே, இவனுக்கு 50 காசு கொடுத்துருக்கலாம் போல. ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, என்கிட்ட ஒரு கேள்வி. சொல்லணுமா? அதை நீங்க தானே சொல்லணும். நீங்க சொன்னாதானே அது ரீச் ஆகும். என்ன பொறுத்தவரை நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். உங்களை மாதிரி இன்னொருத்தர் இருக்காரு, சண்டை கோழி மாதிரி மோத வேண்டியதானே. ஆம்பளை விட்டுருவோமா நம்ம? லாக் அது தைரியத்துல ஆம்பளை பொம்பளை என்ன கணக்கு இது? வளர ஆரம்பிச்சுட்டே நாய் காட்டி கொடுக்காட்டாலும் என் வாய் காட்டி கொடுத்துட்டு. ஒரு மேல் கண்டஸ்டன்ட் யாராவது ஒரு ஆளு கண்டிப்பா மாட்டுவாங்க. அவங்க கூட தான் எனக்கு தெரிஞ்சு டக் ஆஃப் ஆர் வரும் நம்புறேன். நீங்க முன்னாடி திட்டம் போட்டு தான் வந்திருக்கீங்க. எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல. ஒரு முத்தம் மட்டும் இல்லண்ணா, எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க, எனக்கு மட்டும் கொடுக்கவே இல்லை. எனக்கு நல்லா வரும் வேண்டாம். நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லட்டுமா? சொல்லுங்க ப்ளீஸ். உங்க வாழ்க்கை நல்லது நடக்கும், ஏதாவது பேசி கெடுத்துருவீங்க, பார்த்து எல்லாம் முன்னாடி ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. என்ன ஏதாவது ஒரு பெரிய ரவுடி கிட்ட கூட்டிட்டு போக முடியுமா? பெரிய ரவுடி இல்ல, 17 ரவுடி இருக்காங்க உள்ள. சும்மா சும்மா நீங்க உங்க ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டீங்க, நான் என் ஆட்டத்தை ஆரம்பிக்கட்டுமா? அடுத்த 24 மணி நேரத்துல ஒருத்தர் எலிமினேட் ஆக போறாங்க. அட பாவிகளா, வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சிட்டீங்களடா. அது உங்கள யாருங்கிறத பத்தி பெருசா யோசிக்காம குழம்பாம நிம்மதியா படுத்துங்க. சோழமுத்தா போச்சா, காதுக்குள்ள குரும்பி ரிங்குன்னு சுத்துமே. மக்களை